ஹலோ எவ்ரிவன். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்கை பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். IBPS PO அந்த மெயின்ஸில் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் நமக்கு லெட்டர் ரைட்டிங் அண்ட் தென் எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னு சொல்லி 2 பார்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலி 25 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். அதை பார்த்துருந்தோம். 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது லெட்டர் ரைட்டிங்க்கு, 15 மார்க் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு எஸ்ஏ ரைட்டிங்க்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதனால எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கண்டினியூஸா இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 20 எடுக்கிற வரைக்குமாவது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கணும். டெய்லியும் லெட்டர் ரைட்டிங் எடுத்து பாருங்க, டெய்லியும் எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறது எடுத்து பாருங்க. அப்படின்னா தான் நம்மளால இந்த சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடைய முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங் அதோட நுவான்சஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்கோம் 15 மார்க்குக்கு ஒரு எஸ்ஏ எழுத போறோம். சரிங்களா? மோரார்லெஸ் ஒரு 250 வேர்ட்ஸ் கிட்டையாவது இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப எஸ்ஏ ரைட்டிங்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல்லயே பண்ண விஷயங்கள் தான். ஓகேங்களா? எஸ்ஏஸ் அப்படிங்கறத நம்ம ஸ்கூல்லயே பண்ண ஒரு விஷயம் தான். 10th and 12th நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கா ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ரெலவெண்டா டெவலப் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா சிம்பிளா எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சரிங்களா? ஆனா இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிராக்டிஸ் இல்லாம நமக்கு எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாலாம் வந்துடாது. ஓகேங்களா? ஒரு வார்த்தையை வச்சு நம்ம டெவலப் பண்ண போறோம். ஒரு சென்டென்ஸை பேஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஒரு 250-300 வேர்ட்ஸ் கிட்ட டெவலப் பண்ண போறோம். அதுக்கு பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்ல நம்மளால யோசிக்க முடியும். ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரக்சரைசேஷன் நமக்கு திங்கிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டா யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர்ஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஒரு எஸ்ஏ ரைட்டிங் இருக்கு. ஓகேங்களா? என்னெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் லிமிட் அப்படிங்கறத பார்த்தோம்னா 250 வேர்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது டாபிக் பேரை எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? டாபிக் பேரை எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரக்டா இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஆரம்பிச்சு போயிடலாம். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாபிக்கை பார்த்துட்டு அந்த டாபிக்கை நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, அதை நம்ம என்ன எழுத போறோம் அப்படிங்கறத திங்க் பண்ணி ரஃப் ஷீட்ல பக்கத்துல ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ஹிண்ட்ஸை தான் நம்ம டெவலப் பண்ணி எஸ்ஏவா எழுத போறோம். சரிங்களா? அப்ப ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணா போதும். கொஹிரன்சி அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கான திங் ஒரு டாபிக் என்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். என்ன மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கேட்கலாம்னா ஜென்ரலா பேங்கிங் பத்தி, பேங்கிங்ல கீ டேர்ம்ஸ் பத்தி எல்லாம் கூட நமக்கு எஸ்ஏ எழுத சொல்லலாம். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலா பார்த்தோம்னா இந்த ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ரோல் ஆஃப் விமன், ரோல் ஆஃப் சோசியல் மீடியா, ரோல் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்மளே எழுத சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா ஜென்ரலா கரண்ட்ல இஷ்யூஸா இருக்கிறது, டாபிக்ஸ் ஆஃப் டிஸ்கஷன், ஜென்ரல் டாபிக்ஸ் ஆஃப் டிஸ்கஷன், இதுல இருந்து ஏதாவது ஒரு டாபிக்கை கொடுத்துட்டு நமக்கு எஸ்ஏ அப்படின்னு சொல்லி எழுத சொல்லலாம். சரியா? ஸோ இதை அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இதுல இருந்து ஏதாவது ஒன்னதான் சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க எதுல நல்லா கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ அந்த டாபிக்கை ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? 3 டாபிக்லயுமே கான்பிடென்ட் இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். 3த்துலயுமே சுத்தமா ஒண்ணுமே எழுத தெரியாத அளவுக்கு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். சம்வாட் ஏதோ ஒண்ணு டெவலப் பண்ண தெரியும். அதை அப்படியே டெவலப் பண்ணி எழுதுறதுதான் நமக்கு அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அதுதான். ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு கிளைமேட் சேஞ்ச் பத்தி கொடுக்குறாங்க, ஒரு கிக் ஒர்க்கர்ஸ் பத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கறத எழுதணும். சரிங்களா? இன்ட்ரடக்ஷனை எழுதுறோம். என்ன இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அந்த டாபிக்கான இன்ட்ரடக்ஷன், அரல்ஸ் அதை ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிக் ஒர்க்கர்ஸ் பத்தியே கேட்கறாங்க அப்படின்னா ஹூ ஆர் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் சொல்றோம் அப்படிங்கறத சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப்ல கொஸ்டினை அட்ரஸ் பண்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2 to 3 லைன்ஸ் இனஃப். ஓகேவா? கொஸ்டினை அட்ரஸ் பண்ணி இருக்கணும். ரொம்ப கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரெலவெண்டா இருக்கணும். கொஸ்டினுக்கு ரெலவெண்டா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதாவது எழுதக்கூடாது. ஓகேவா? இன்ட்ரடக்ஷன்ல கோட் யூஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேணாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை அட்ரஸ் பண்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங். சரியா? இன்ட்ரடக்ஷன். அடுத்தது பொதுவாகவே ஒரு டாபிக்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா
இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம், டாபிக்கை பார்த்துட்டோம், இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டோம். இதோட ரீசன்ட் கான்டெக்ட் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துருந்துச்சுன்னா ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு, இல்ல இந்த டாபிக்கை பத்தி சமீபத்துல என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரீசன்ட் கான்டெக்ட் அல்லது பாஸ்ட் ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா அதை பத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ரீசன்ட் கான்டெக்ட் அப்படிங்கறத கொடுக்கலாம். சரிங்களா? சோ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, என்ன டெவலப்மெண்ட்ஸ் ரீசெண்டா இருந்துச்சு, ரீசன்ட் கான்டெக்ட் என்னவா இருக்கு அப்படிங்கறத கொடுக்கலாம். அடுத்தது இதே டாபிக் என்னன்னே தெரியலனா அடுத்தது பார்த்தோம்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆர்எல்ஸ் இம்பாக்ட் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இவங்களோட இம்பாக்ட்ஸ் என்ன, அடுத்தது ப்ரோஸ் என்ன இருக்கு, கான்ஸ் என்ன இருக்கு, அட்வான்டேஜஸ் என்ன, மொரலஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா ஒண்ணுதான். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில ஹெட்டிங்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆர்எல்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணலாம். கான்சிக்வன்சஸ் என்னெல்லாம் இருக்கு, இந்த பர்டிகுலர் திங்னால என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் இருக்கு, என்ன மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில டாபிக்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டாபிக்கு ஏத்த மாதிரி அந்த கொடுத்திருக்க கொஸ்டினை யோசிக்கிறப்ப நமக்கு 2-3 பாயிண்ட் தோணும். இந்த 2-3 பாயிண்ட் போதும் ஒரு பேராகிராஃபை எழுதி முடிக்கிறது. சரிங்களா? இப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு 2-3 பாயிண்ட் தரும். கிக் எக்கானமி அப்படிங்கிறது க்ரோயிங் எக்கானமியா இருக்கு. இந்தியாவில் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது Tier 2 Tier 3 சிட்டிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறப்போ கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க அங்கேயும் வர ஆரம்பிப்பாங்க. கிக் ஒர்க்கர்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஸ்விக்கி ஜொமேட்டோல இருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அர்பனைசேஷன் ஆக கிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் கிக் எக்கானமி அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. அப்ப இந்தியன் எக்கானமில ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் சொல்லி முடிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா டாபிக் இருக்கு, இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். இன்ட்ரடக்ஷன், ரீசன், கான்டெக்ட், இம்ப்ளிகேஷன், கான்சிக்வன்சஸ், இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ரோஸ், கான்ஸ், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஹெட்டிங்ஸை நம்மளே யோசிச்சு வச்சிருந்தோம்னா இந்த ஹெட்டிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த கொஸ்டினை ரிலேட் பண்றப்போ நமக்கு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் தோணும். அந்த 4 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணாலே போதும், நமக்கு எஸ்ஏ அப்படிங்கறத சீக்கிரமா எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ட்ரிக் அப்படிங்கிறது. இதுதான் ஹெட்டிங்ஸை ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த ஹெட்டிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி கொஸ்டினை யோசிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிருது நமக்கு. சரியா? அப்ப ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி நம்ம எஸ்ஏவை எழுத போறோம் அப்படிங்கிறது, எப்படி எவ்வளவு வேகத்துல எழுதி முடிக்கணும், அந்த மாதிரியான கணக்குகளும் இருக்கு இல்லையா? 15 மார்க் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 15 மார்க்ஸ் மேக்சிமம் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 250 வேர்ட்ஸ் ஆகுது இருக்கணும். 200 to 250 வேர்ட்ஸ். ஓகே, அந்த நம்பர்ஸ் வந்து வேரி ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ 15 மார்க். சரியா? ஒரு வேர்டுக்கு ஒரு மினிட்க்கு எவ்வளவு வேர்ட்ஸ் டைப் பண்ணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் நம்ம டைப் பண்ணாதான் கொடுத்திருக்க டைமுக்குள்ள நம்மளால முடிக்க முடியும். அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 13 to 15 மினிட்ஸ் மேக்சிமம். ஓகே, பிகாஸ் டைப்பிங் ஸ்பீட் இருக்கு, எல்லாமே இருக்கு. 13 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? 13 to 15 மினிட்ஸ். ஒரு மினிட்டுக்கு நம்ம 25 வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணணும். தப்பு இல்லாம டைப் பண்ணணும். அதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். தப்பு இல்லாம டைப் பண்றோம். 25 வேர்ட் ஒரு மினிட்க்கு டைப் பண்றப்ப 13 to 15 மினிட்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். ஆவரேஜா ஒரு 13 மினிட்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா செக் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், முடிச்சிடலாம். எரர்ஸ் இருந்தா கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அகைன் கர்சரை யூஸ் பண்ண முடியாது, கீபோர்ட்ல நவுத்தி தான் நம்ம இது பண்ணி ஆகணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் எப்படி அந்த ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் அதேதான். இன்ட்ரடக்ஷன், இன்ட்ரோ அப்படிங்கறத போடுறோம். இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2 லைன் ஆர் 3 லைன். அடுத்தது பேராகிராஃப் 1, அதுல ஒரு 3 லைன். அடுத்தது பேராகிராஃப் 3 லைன் ஆர் 4 லைன். பேராகிராஃப் 2 அதே மாதிரி ஒரு 2 லைன் 3 லைன். அடுத்தது கண்டென்ட் தெரிஞ்சதுன்னா இன்னொரு பேராகிராஃப் போகலாம், ஆர் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி 3 பேராகிராஃப் போறது ப்ரிஃபரபிள். ஓகே, பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, இதே மாதிரி பேராகிராஃப் 3 அப்படிங்கிறது ஒரு 3 பேராகிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணோம்னா அது ப்ரிஃபரபிளா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும், நீட்டா ஸ்ட்ரக்சரைஸும் இருக்கும். சரிங்களா? அப்ப இவ்வளோ எழுத போறோம். ஒரு லைனுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஹெட்டிங் கீழயும் மேக்சிமம் ஒரு 5 லைன் எழுதுங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா ஒரு 5 லைன் ஆர் 4 லைன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 5 லைன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஒரு லைனுக்கு நான் 8 to 10 வேர்ட்ஸ் எழுதுறேன், டைப் பண்றேன். சரியா? அப்ப டோட்டலா நான் ஒரு 4 பேராகிராஃப் எழுத போறேன். ஓகேவா? 4 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப்க்கு 10 லைன். அப்ப
மோர் ஆர் லெஸ் பார்த்தோம்னா 200ல இருந்து 230 வேர்ட்ஸ் கிட்ட வந்துடும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. சரியா? சோ அப்ப இந்த ஸ்ட்ரக்சரைசேஷன் அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். பிராக்டிஸ் பண்ண நீட்டா இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஏன்னா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கும் அங்க போய் பாத்துக்கலாங்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சரியா? சோ அந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்க வேணாம். சரிங்களா? நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே போயிருவோம். சோ இந்த ஒரு ஃபார்மேட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மினிட்க்கு 25 வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணணும். 13 to 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 பேராகிராஃப்ஸ் நம்ம கொடுத்துருக்கணும். அதுல இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் தவிர மீதி 3 பேராகிராஃப்ஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரைசேஷன். இதான் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சாம்பிளுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல டாபிக் மென்ஷன் ஆகல. ஆக்சுவலி இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் டாபிக். சரியா? இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறத பேசிக்கா ஜெனரிக்கா ஒரு டாபிக் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆன்லைன்ல. அடுத்தது என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ், எக்கனாமிக்கல் இம்பாக்ட் இருக்கு, சோஷியல் அண்ட் ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு, குளோபல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கு, அதாவது அதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, அதை தான் அங்க ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கன்க்ளூஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம பார்க்கணும். ரொம்ப ஹை வொக்காபுலரி அப்படிங்கிறது தேவைப்படுமானா அதெல்லாம் தேவைப்படாது. சிம்பிளான சென்டென்சஸ். ஓகேவா? அதாவது சென்டென்ஸை முடிக்க ட்ரை பண்ணுங்க. கன்ஜங்ஷன் போட்டு இழுத்துட்டே போகக்கூடாது. சரியா? அண்டு பிகாஸ் அது இதுன்னு ஏதாவது போட்டு இழுத்துட்டே போகக்கூடாது. சிம்பிளான சென்டென்ஸா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், ப்ரிசைஸா இருக்கணும் நீங்க சொல்றது. ஓகேங்களா? ஷார்ட் சென்டென்சஸா இருக்கணும், ப்ரிசைஸா உங்களோட கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெலவன்சி அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? நம்ம அவங்க கேட்கறதுக்கும் நம்ம எழுதுறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத அளவுக்குலாம் எழுதக்கூடாது, கதையெல்லாம் ஓட்டக்கூடாது. மோர் ஆர் லெஸ் ரெலவன்சி அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? சோ இதுல நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எது ஹைலைட்டா இருக்க போகுது, எது நமக்கு மார்க் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பேப்பர் வந்து உங்களோட ஆன்சர் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். என்ன ஆட் பண்ணணும்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ், நம்பர்ஸ், இயர்ஸ் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ண உங்களோட மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா? இப்ப இதை நம்ம ஓரளவு படிச்சிருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த டேட்டாவை கரெக்டான ஃபேக்டை கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கும் ஒரு ஃபேக்டை கொடுத்துடக்கூடாது. சரியா? ஸோ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சுனாலும் நம்மளோட பேப்பர் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து இருக்கும். சிம்பிளான சென்டென்ஸ், ஷார்ட்டான சென்டென்ஸ், ரொம்ப நார்மல் லாங்குவேஜ்ல இருந்தா போதும், படிக்கிறவங்களுக்கு புரியற வகையில இருந்தா போதும். அதே மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நிறைய கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட எஸ்ஏ ஒரு டீசென்டான ஸ்டாண்டர்டான எஸ்ஏவா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம எஸ்ஏவை கொடுத்தா போதும், 13 நிமிஷத்துக்கு ஈஸியா முடிச்சிடலாம். எரர்ஸை செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 10ல இருந்து 20 எஸ்ஏவாவது எழுதி பார்த்துருக்கணும். அது இல்லாம நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துருக்கணும். நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய டாபிக்ஸை எஸ்ஏவா எழுத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறது ஈஸியாகும். ஃபர்ஸ்ட் பார்க்க கடிப்பா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஈஸியா பண்ணிடலாம். ஸோ தைரியமா பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். சரியா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.